தமிழ் சினிமாவோட கண்டிஷன்ஸ் இப்போ இருக்குல்ல, சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வாரத்துல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. சின்ன சின்ன படங்கள்லாம் நிறைய ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்ப ப்ரொடியூசர் சைட்ல வந்து ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. படம் எப்படி ரீச் பண்றது? ப்ரொமோஷன்ஸ்க்கு தான் நாங்க வந்து படத்தை எடுக்கிறத விட அதிகமா செலவு பண்றோம். லைக் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல. ஆஸ் அ ப்ரொடியூசரா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்றப்ப என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க அதுக்கு இன்னைக்கு இருக்க சினாரியோல ஒரு கதையை கேட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை கேட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தை ரெடி பண்ணுறதுன்றது இட்ஸ் அன் ஈஸி டாஸ்க். ஃபண்ட்ஸ் இருந்தால் போதும், கரெக்டான ஆர்டிஸ்ட் டேட்ஸ் இருந்தால் போதும், நம்ம பண்ணிடலாம். பட் டு ரீச் பீப்புள்ன்றது ப்ரொமோஷன் இஸ் ரொம்ப மஸ்ட்டாக இருக்கு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப டிஜிட்டல் ஓரியன்டாக போயிட்டாங்க ஆடியன்ஸ். ஸோ நம்ம இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே ரீச் அவுட் பண்ணணும். அவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இருக்குன்றதை நம்ம படத்தை ப்ரொமோட் பண்ணணுன்ற விஷயங்கள் வருது. ஸோ ஆப்வியஸாக டு பி ஃப்ராங்க், ப்ரொமோஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல் தான். நான் என்ன கேட்டால் ப்ரொமோஷன் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். படம் எடுத்துட்டா ஓடணுன்றது கிடையாது. மக்கள் வந்து பார்க்கணும்.